வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி கைனகாலஜிஸ்ட் டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி அவர்கள். இரத்த சோகை மிகவும் புறக்கணிக்கப்பட்ட சுகாதார பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு இது சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிலையத்திற்கு வந்தமைக்கு நன்றி. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நேயர்களுக்காக. நான் டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி ஃப்ரம் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் விமன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி. நான் ஒரு கைனகாலஜிஸ்ட். ஓகே மேம். இன்னைக்கு அனீமியா ரத்த சோகை பற்றி தான் பேச போகிறோம். அனீமியானா என்ன மேம்? அனிமியாங்கிறது ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ரத்த சோகை. ரத்த சோகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற செல்லு ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரத்த அணுக்கள். அந்த ரத்த அணுக்கள் கம்மியானாலோ இல்லை அந்த ரத்த அணுக்களுக்குள்ள புரோட்டீன் ஒன்று இருக்குது, ஹீமோகுளோபின், அது கம்மியானாலும் அதுக்கு ரத்த சோகை என்று சொல்லப்படும். சரிங்க மேம். இப்போ இதோட அறிகுறிகள் என்னென்ன மேம்? இப்போ ரத்த சோகை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் ரொம்ப வீக்காக எந்த வேலையுமே அவங்களால செய்யவே முடியாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஒரு மார்னிங் கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட ரொம்ப படப்படப்பு வருது, நெஞ்சு வலி இருக்குது, ரொம்ப தலைவலி இருக்கும். ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் அவங்களால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க. அதுதான் முக்கியமான அறிகுறி. ஆக்சுவலி இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனிமியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். இது ஏற்பட என்ன காரணம்? மெயினாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் குறைபாடு ஆக்சுவலி நியூட்ரிஷனல் அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ அது டெஃபிஷியன்சி இருந்தால் தான் மெயின் ரீசன். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அது இல்லாமல் வேறு ஏதாவது கேன்சர் இருக்குது, இல்லை அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது, உடம்புல ரத்த உறைதல் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு சடனாக ஏதாவது ரத்த போக்கு உருவாகுது, அதனால கூட நமக்கு அனிமியா வரலாம். இது குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு என்ன காரணமா? மெயினாக அதே தாங்க, உணவுல உள்ள சத்து பொருள் தான். மெயினாக அயன் டெஃபிஷியன்சி தான் இந்தியாவில் 70 to 80% நமக்கு மெயினாக காஸ் பண்ணுது. அயன் இல்லாம B12, ஃபோலிக் ஆசிட், அது இல்லாம மற்ற உணவு குறைபாடுனால வருது. ஓகே. இப்போ குழந்தைகள் ரத்த சோகையால ஹாஸ்பிட்டல் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சிகிச்சை தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா. இதோட வகைகள் மேம்? மெயினா வகைகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுல இந்த அயன், ஃபோலிக் ஆசிட், B12 டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடம்புல ரத்த உறைதல் பிரச்சனை இருந்தனாலும் வரும். உடம்புல உற்பத்தி, ரத்த அணுக்களோட உற்பத்தியே கம்மியாகும். மெயினாக பார்த்தீங்கன்னா கேன்சர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க, இம்யூனோ சப்ரஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் இது வரத்துக்கு. ஓகேம்மா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி இருக்காங்க. டாக்டர், இன்னைக்கு ரத்த சோகை பற்றி தான் நம்ம நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறுறோம். ரத்த சோகை இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஹீமோகுளோபின் ரத்தம் டெஸ்ட் தான். அது ஹீமோகுளோபின் ஒரு சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா ஃபர்தராக உடம்புல எவ்வளோ அயன், சீரம் அயன் எவ்வளோ இருக்குது, ஃபெரிட்டின் லெவல் இருக்குது, எல்லாமே பிளட் டெஸ்ட் தான். பிளட் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். இதுக்கு டியூரேஷன் இருக்கா? டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ரத்த சோகைனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்ல விஷயம். இல்லை எப்போதுமே ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லா வயதினரும். சரி. இப்போ ரத்தம் குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே பெட்ரோல் இல்லைங்க. ஸோ அது நல்லபடியாக ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லபடியாக அது நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இல்லை கொஞ்சம் குறையுது இல்லை ரிசர்வ்ல போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் வண்டி போகும், கொஞ்சம் இழுத்து போகும். ஒன்ஸ் ஃபுல்லாகவே சரியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வழியாக வண்டி நின்றுடும். ஸோ அதே போல தான். ஸோ ரத்தம் ஆரோக்கியமான ஒரு ரத்த ஓட்டமாக இருக்கணும். ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது என்ன பண்ணும்? ஸோ ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கும் போகிற உணவு கம்மியாகிற மாதிரி தான் அது. ஸோ பிகினிங்ல கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க, ஒரு படப்படப்பு இருக்கும், கொஞ்சம் ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களால் சுத்தமாக முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ரத்தம் கம்மியாக என்ன ஆகும்னா ஹார்ட் விரிவடைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ஹார்ட் பாதிப்பாகி ஃபுல்லாகவே இருதய பிரச்சனை உயிருக்கே ஆபத்தாயிடும். ரத்த சோகையில ஆரம்பிச்சு உயிருக்கே ஆபத்தான. கண்டிப்பா. இப்போ பெண்களுக்கு அதிகம் தாக்கும் நோயா இந்த ரத்த சோகை இருக்கு? மெயினாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே கவனிச்சிக்க மாட்டாங்க. மெயினாக ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க,
ஸோ தட் இஸ் அ மெயின் ரீசன். அது இல்லாமல் மாதம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ப்ரெக்னென்சி, டெலிவரி டைமில், ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஃபர்தராக வந்துட்டு பெண்களுக்கு அதிகமாக ரத்த சோகை இருக்கிறதுக்கான அதிக காரணமாக இருக்குது. சரிங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வரலாம்? இப்போ நேஷனல் ப்ரோக்ராம்லாம் இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மோர் தென் 11 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பட் நார்மலாக 11 கிராம்ஸ் இருக்கிறவங்களே என்ன ஆகும்னா ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் பிளட் வந்து நீர்த்து விட்ட மாதிரி போகும். ஸோ நார்மலாக நல்லா இருக்கிறவங்களே என்ன ஆகுவாங்கன்னா அனிமியா தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஏற்கனவே நீங்கள் ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ஃபர்தராக அக்ரவேட் ஆகிடும். ஸோ ப்ராப்பர் அயன் டேப்லெட்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ப்ரெக்னன்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. இப்போ அனிமியாலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும். கண்டிப்பாக. ஓகே டாக்டர். இப்போ ரத்த சோகை பற்றிய விழிப்புணர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அனிமியா முக் பாரத்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் ஃப்ளாக் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 2018 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து ஃபுல்லாக ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வரைக்கும் ஒருத்தவங்க விடாமல் பிறந்த குழந்தைல லெசன் 5 இயர்ஸ், அடலசன்ஸ், ஸ்கூல் ஏஜ் அடலசன்ஸ், ப்ரெக்னன்சி, லாக்டேஷன், நான் ப்ரெக்னன்சி, நான் லாக்டேஷன், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அயன் வந்துட்டு ப்ரொஃபைலக்டிக்காவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதர் நீங்க வந்து உங்களுக்கு ரத்த சோகை இருக்கோ இல்லையோ கவர்மெண்ட் வந்துட்டு அயன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப ஸ்கூல்ல நீங்க பாத்துருக்கலாம், வாரத்துக்கு 2 தடவை வந்து அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து மெயினா இந்த ப்ரோக்ராம்ல தான் வருது. ஸோ அப்படி நம்ம வந்துட்டு ரத்த சோகை பாதிக்காமையே நம்ம அயன் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதை வராமையே பாதுகாக்கலாம் இல்லையா? ஸோ அதான் அதோட மெயின் மோட்டோ. ஓகே டாக்டர். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரத்த சோகை வந்து மிகவும் புறக்கணிக்கப்பட்ட சுகாதார பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% வந்துட்டு ரத்த சோகை இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிஷன் அனிமியா தான். அதுலேயும் வந்து அயன் கம்மியாக இருக்கிற விஷயத்தினால தான் இந்த அனிமியா ரொம்பவே வருது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு விழிப்புணர்வு ப்ராப்பராக எல்லாருக்கும் கொண்டுட்டு போயிட்டு எல்லாருமே பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண விஷயம்தான், உணவுலேயுமே அதில் கரெக்ட் பண்ணிக்க முடியும். உணவில் கரெக்ட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் மாத்திரையே கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கா, ரொம்ப மோசமாக போச்சுன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா ஈஸியாக நாமளே காப்பாற்றிக்க முடியும். ஓகே டாக்டர். இப்போ இந்த ரத்த சோகையை உணவு மூலிமா குணப்படுத்தலாம் சொல்றீங்க. அது என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக கிடைக்கிற முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் டெய்லி ஒரு கூட்டோ சோப்பு வச்சு குடிச்சிங்கனாலே அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி நார்மலாக ஒரு முருங்கைக்கீரை எல்லா கீரை வகைகளும் இருக்குது. பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் இறைச்சி, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறுறோம். மேம், ரத்த சோகை இதை பற்றி நேயர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு நம்மளால் ஃபர்தராக காம்ப்ளிகேஷன் வர வைக்க முடியாமல் ஈஸியாக நம்மளால் ட்ரீட் பண்ண முடிகிற ஒரு விஷயம்தான் இது. நார்மலாக இந்த அயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆரம்ப சுகாதார மையத்திலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ பிளட் டெஸ்ட்டுமே நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கொடுக்கல இந்த ட்ரீட்மெண்ட்டுமே எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இதை எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பிளட்டை போய் நீங்க பார்த்துட்டே அப்படிங்கன்னா உயிரை வந்து காப்பாற்றிக்க முடியும். இப்போ பெண்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கர்ப்பப்பை புற்றுநோய் வருதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த லீடிங் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்புலமா வைரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வைரஸ்னால தான் வருது. இந்த வைரஸ் எதனால வந்து நம்ம உடம்புல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உடலுறவுனால. ஸோ ஒவ்வொரு கல்யாணம் ஆன பெண்களுமே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால கண்டிப்பாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே மேம். இப்போ ஒருத்தவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குன்னா அதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் நார்மலாக வரும்.
ஒரு 50 வயசுக்கு மேலே தான். ஓகே. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பொதுவாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்து அதிகமாக படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை அதிகமாக படுறதுனால கேன்சர் இருக்குமா அப்படின்னு கிடையாது. ரொம்ப அதிகமாக வெள்ளைப்படுறது ஒரு ஸ்மெல் இருக்கும், அதில் வெள்ளைப்படுறதுலேயே ஸ்மெல் இருக்கும். கொஞ்சம் அதுலேயும் வந்து கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். எப்பப்பெல்லாம் வந்து வீட்டுக்கார் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு உடலுறவு இருக்கும்போது கூட அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம். இப்போ நார்மலாக பீரியட்ஸ் வராமல் இந்த இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பீரியட்ஸ்க்கும் அடுத்த பீரியட்ஸ்க்கும் இடையில சில பேருக்கு ப்ளீடிங் விட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி அறிகுறி தான் மெயினாக. இப்போ இரெகுலர் பீரியட்ஸ்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆக்சுவலி மெயினாக வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக வரும். மெயினாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுறவு தான். ஸோ உடலுறவு வந்துட்டு இப்போ சிங்கிள் பர்சன் கூட இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வருது. ஸோ நம்ம உடம்பு வந்து நல்ல சத்து உள்ளதாக இருக்குது, நம்மளோட இம்யூன் வந்து காம்ப்ரமைஸ் எதுவும் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக அவங்ககிட்ட இந்த வைரஸ் நம்ம பாடியில் இருந்தாலும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் இம்யூன் மெக்கானிசமால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகும். சப்போஸ் நம்மளே ரொம்ப வீக்காக இருக்கும், நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஃபர்தராக எஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து உடனே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆடணும்னு எனக்கு கேன்சர் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஸ்டேஜ் போய் ஃபர்தரா பார்த்தீங்கன்னாலே கேன்சரா உருவாகும். ஸோ எல்லா கல்யாணம் ஆனவங்களும் கண்டிப்பா வந்துட்டு நம்ம பரிசோதனை இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் மேம்? ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ பேப்ஸ்மியர்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பப்பை வாயில வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அது எப்படி இருக்கும், எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை வாயில் ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த டிஷ்யூஸ் எடுத்து நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பேப்ஸ்மியர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே இருக்குது ஆக்சுவலி. ஸோ எல்லா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த பேப்ஸ்மியர் என்ற இந்த டெஸ்ட்டு பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறீங்க, ஸோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிவிட்டு 3 தடவையுமே நெகட்டிவாக இருக்குது, அதாவது ஓவர் 10 இயர்ஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன் இந்த பேப்ஸ்மியர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எடுக்கிறதுனால என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து உடனே வந்துடாது. ஸோ அதுக்கான ஒரு 3 ஸ்டேஜ், அந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ஒரு கேன்சராகவே மாறி போகுது. ஸோ இந்த ப்ரீ கேன்சரஸ் அந்த ஸ்டேஜை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, ஸோ அதுக்குள்ள இந்த பேப்ஸ்மியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து இந்த பேப்ஸ்மியர் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தான் கேன்சர் வரும் அப்படின்னா அதை நான் இப்போவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் மற்ற கேன்சர் மாதிரி ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்போம்னு கிடையாது. ஸோ வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இது வந்து வருமுன் காப்பும் மாதிரி வராமே நம்ம பாதுகாக்க முடியும். டெஸ்ட் பண்ணி இது ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெஸ்ட் ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேப்ஸ்மியர், அப்புறம் ஃபர்தராக வந்துட்டு சர்விக்ஸில் வந்து பயாப்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கர்ப்பப்பை வாயில சின்னதாக ஒரு டிஷ்யூஸ் மட்டும் எடுத்து நம்ம ஃபர்தராக அதை டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டாக்டர், இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ்லாம் இருக்கு? ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி ஹியூமன் பேப்லோமா வைரஸ்க்கு அகென்ஸ்டாக வந்து வேக்சின் இப்போ அவைலபிளாக இருக்குது. மெயினாக வந்து அதை யாருக்கெல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 13 இயர்ஸ் தான் மெயின் டார்கெட்டட் பீப்புள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒன்ஸ் இந்த பீரியட்ஸ் ஆரம்பிச்சுன்னா அதில் ஏற்பட சில மாற்றங்களாலும் நமக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரும். ஸோ 9 to 13 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஐடியல் பீப்புள். ஆனால் இன்னும் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 9 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்களுக்கும் இந்த வேக்சின் கொடுக்க முடியும். வேக்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோஸாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதம் நான் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது 2 மாதம் கழிச்சு, அடுத்தது 6 மாதம் கழிச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ வேக்சின் அவைலபிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இல்லைங்க, ப்ரைவேட்டாக கிடைக்குது. ஃபியூச்சரில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய விமன்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு வெயிட் தூக்கினா இல்லை தும்பனா இல்லை ரொம்ப இருமல் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன காரணம் மேம்? மெயினாக பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடுப்பு சுற்றி உள்ள தசை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பலு இழந்திருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்குது அந்த தசை, அப்படின்னால தான் மெயினாக வருது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். நவடேஸ் பாத்தீங்கன்னா நம்ம யாருமே எந்த எக்ஸசைஸும் ஒரு ஆக்டிவாவும் நம்ம யாருமே இருக்கிறது இல்ல, ரொம்ப குண்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். பிரெக்னன்சி இட் செல்ஃப் வில் காஸ். ஏன்னா பிரெக்னன்சில வந்துட்டு வயிறு பெருசா ஆகல, யூட்ரஸோட வெயிட் அது பெருசா ஆகல, கீழே உள்ள அந்த தசைகள்லாம் வந்து ரொம்ப வீக்கா ஆகும்போது. அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில ஏதாவது கட்டி இருக்கு, இல்ல வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய கட்டி இருக்கு, அதனாலயும் வரும். வயசானவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஒபேஸா வந்து அவங்களும் வீக் ஆவாங்க. அதனால மெயின் ரீசன் வந்து பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் பிளஸ் வந்துட்டு கர்ப்பப்பை இல்லாட்டி வயிற்றுக்குள்ள வேற ஏதாவது கட்டி இருந்தாலும் இது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களும் போய் இதுக்கான டெஸ்ட் ஏதாவது எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு நார்மலாவே வந்துட்டு ஒரு தும்முனா இருமுனா உங்களுக்கு வந்து வீக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மெயினா வந்துட்டு பெல்விக் ஃப்ளோர்னாலதான் உங்களுக்கு வந்துட்டு, அதாவது இடுப்பு சுத்தி உள்ள தசைனாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு அந்த எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்மள வந்து நம்ம குணப்படுத்திக்க முடியும். இல்ல வேற ஏதாவது கட்டி அப்படின்னு சொன்னா அந்த கட்டி ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதையும் நம்ம குணப்படுத்திக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த பிரச்சனைகளோடய வாழறாங்க. இது வந்து குணப்படுத்த முடியும்னு அவங்களுக்கு தெரியல, அதை அலட்சியப்படுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஈவன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்களே வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வராம போயிட்டு உடனே வந்து டாக்டரை போய் பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க போய் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கான உள்ள தீர்வு கிடைக்கும். ஸோ வீட்டில் உட்காந்துட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்களை எக்ஸாமினேஷன் பண்ணி என்ன ரீசன் சொல்லுவாங்க. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால தான் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அதை எப்படி தடுக்கலாம்? இர்ரெகுலர் சைக்கிளை வந்துட்டு தடுக்கிறது அப்படிங்கறத விட இப்போ வந்துட்டு நம்மளோட உணவோட முறை வந்து ரொம்ப மாறி போச்சு. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, கண்ணாப்பண்ணம் சாப்பிடுறது, சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி ரொம்ப இப்போ நார்மலா இருக்கிறத விட எல்லாமே ட்ரிபிள் தான் வெயிட் தான் கெயின் ஆகுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இர்ரெகுலர் சைக்கிளுக்கு வந்து ஒபிசிட்டி ரொம்ப இப்போ இருக்க காமன் இந்த யங் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப மெயின் ரீசனா இருக்கு ஒபிசிட்டி. அது இல்லாம வந்துட்டு பிசிஓடின்னு சொல்லிட்டு நம்ம கர்ப்பப்பை மொட்டையில வந்து சின்ன சின்ன நீர் கட்டி உருவாகுது. ஸோ அதனாலயும் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் இந்த இரெகுலர் சைக்கிள் ரொம்ப காமனான இப்போ இந்த 3 விஷயம் ரொம்ப அதிகமா காமனா இருக்கு. இப்போ இந்த கர்ப்பப்பை வந்து வீக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே, அது எதனால மேம்? கர்ப்பப்பையே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அந்த மெயினா அந்த மசில்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்ப்பப்பைக்கு சுத்தி இருக்கிற மசில்ஸ் வீக்கா இருக்கிறதுனால தான் கர்ப்பப்பை வந்து இறக்கம். நீங்க அதை பத்தி தானே சொல்றீங்க, இறக்கத்தை பத்தி தானே கேக்குறீங்க. சோ மெயினா அந்த கர்ப்பப்பை இறக்கம் பாத்தீங்கன்னா வயசான எல்லாருக்குமே ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா வீக்னஸ் தான் அதுவுமே. சோ அது இல்லாம என்ன மத்த ரீசன் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து பிரெக்னன்சி டெலிவரி, ஸோ ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி டெலிவரி நடந்துட்டே இருக்கு. ரொம்ப கேப்பே இல்லாம ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு ரொம்ப ரிப்பீட்டட் டெலிவரி இல்ல. தட் இஸ் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் யுவர் பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு பிரெக்னன்சிக்குமே அட்லீஸ்ட் 3 to 4 years ஒரு கேப் இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ ரிப்பீட்டட் பிரெக்னன்சி அது ரொம்ப இப்போ மோஸ்ட் காமன் அது ஆக்சுவலி ரிப்பீட்டட் பிரெக்னன்சி அப்படிங்கிறது. ஓகே மேம். இப்போ பிசிஓடி சொன்னீங்க, பிசிஓஎஸ்னா என்ன மேம்? பாலிசிஸ்டிக் ஓவரியன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்ம பாடியில் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சின்ன நீர்க்கட்டி இருக்க தான் செய்யும். அந்த நீர்க்கட்டி வந்து 10க்கு மேலே போச்சு. நார்மலாகவே அந்த கருமுட்டையில் ஒரு 10 கூட்டிக்கு சின்னதாக ஒரு 10 நீர்க்கட்டி நார்மலாகவே இருக்கிறது தான். ஸோ அதில் 10க்கு மேலே அந்த நீர்க்கட்டி போச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம பிசிஓடின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வருது. 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு, சம்டைம்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுத்தாதான் வந்துட்டு பீரியட்ஸ் வரும், அது மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து எடை வந்து அதிகமாக போகும், தைராய்டு வரும். ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறது, ஹார்ட் டிசீஸ், ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த பிசிஓடி காஸ் பண்ணுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்றீங்களா, இது ரெகுலர் ஆக்க முடியுமா மேம்? கண்டிப்பா ஆக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நார்மலா வந்து பேஷண்ட் சொல்றாங்க எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஒழுங்கா வரல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹார்மோன் டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்ப்போம். தேவையான ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்தாலே அந்த பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி சரியா போயிடும். நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு வேற ஏதாவது கர்ப்பப்பையிலையோ இல்லை கருமுட்டிலையோ வேற ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டீங்கனாலே இதை நம்ம தவிர்க்க முடியும். ஆனா இப்ப பெண்கள் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இர்ரெகுலர் சைக்கிள் ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க தான். சில பேர் என்ன நினைப்பாங்க
வந்தாங்கன்னா இது ஏன் வருது அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அப்பா 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருதா, அப்பா எனக்கு ரொம்ப ஜாலி, 3 months நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். மந்த்லி வந்தா தானே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2 to 3 monthsக்கு வரதுனால ரொம்ப சந்தோஷப்படவும் கூடாது. என்ன ஆகும் ஃபியூச்சர்ல இதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இர்ரெகுலர் சைக்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆக்சுவலி. அப்ப இரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தா அதை அலட்சியப்படுத்தாம கண்டிப்பா. இப்ப கர்ப்ப காலத்துல வந்து நீரிழிவு நோய் வருதுல்ல மேம், சுகர் சொல்றீங்க இல்லையா. பிரெக்னன்சில வந்துட்டு பிரெக்னன்சி ஆசச்சே வந்துட்டு ஒரு டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் தான். அதாவது நார்மலா ஒருத்தவங்களுக்கு சுகர் வராம போகும் இல்லையா. ஆனா பிரெக்னன்சில வந்து 50% வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சுகர் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், நார்மல் பிரெக்னன்சி இட் செல்ஃப் இட்ஸ் டயபெட்டிக் ஸ்டேட்டஸ். ஸோ அது நம்ம உடம்புல நடக்கிற சில ஹார்மோன் சேஞ்ச்னால நமக்கு பிரெக்னன்சி அப்போ அதிகமா சுகர் வரதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம இப்போ அதுக்காக நம்ம ரொட்டீனா வந்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி. பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ங்கிறது இருக்கு, அது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு ஒரு 10 மில்லிகிராம் வந்துட்டு சுகர் லெவல் அதிகமானாலும் குழந்தை உயிருக்கு ஆபத்தாகும். ஸோ ஆமா, அதனால அதை ப்ராப்பரா நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இப்ப கர்ப்ப காலத்துல வந்து உயர் ரத்த அழுத்தம்னு சொல்றாங்கல்ல, ஆமா, அது எதனால வருது? அப்பதான் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இல்ல, அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் மட்டும் ரீசன் கிடையாது. பிரெக்னன்சி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. சேம் பிரெக்னன்சி இட் செல்ஃப் வில் காஸ். இது பிரெக்னன்சி அதுவுமே ஒரு ஸ்டேட்டஸ் தான். உங்களுக்கு வந்து நார்மலா ரத்தத்தோட அளவு அதிகமா இருக்கும், பலு அதிகமா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு பிளாசென்டான்னு சொல்லுவோம், அதோட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்னா இன்னும் ஃபர்தரா அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. FM ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்குறீங்க. டாக்டர், இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து மென்சுரல் கப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. பேட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ரெண்டுத்தில் எது பெட்டர்மா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப்பு வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் என்னன்னா வெர்ஜினிட்டி வந்துட்டு பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால அது. ஆனால் அது உண்மை கிடையாது ஆக்சுவலி. ஹைமன் டயர் வந்து இருக்கலாம், பட் அதுக்கும் வெர்ஜினிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ வந்து பேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ குட். அது இப்போலாம் ஆர்கானிக் பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரேஷஸ் மற்றபடி அதனாலையுமே கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் யூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு நம்மளோட சொசைட்டிக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்கும். டாம்பன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராப்பராக வந்து அண்டர் டாக்டர்ஸ் கைடன்ஸோட வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதை வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணி நம்ம வெஜினாக்குள்ளே அதை வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதை எடுக்கும் போதுமே ப்ராப்பராக அது வேக்யூம் ரிலீஸ் பண்ணிட்டு வி ஹவ் டு டேக் வெரி சேஃப்லி. நீங்கள் சும்மா அந்த வேக்யூம் இருக்கும்போது பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஃபர்தராக வந்துட்டு அந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் காஸ் பண்ணும், யூனரி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் உருவாக்கும். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பேடோ இல்லை டேம்பனோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி. இப்போ கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தாலே, நம்ம நார்மல் பரிசோதனை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எங்கே பிரச்சனை எதனால பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் இருக்குது. நார்மலாக வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்கு இல்லையா, ஸோ அது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் சிடி எம்ஆர்ஐ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக கர்ப்பப்பை பிரச்சனைகளை பாதிக்கப்படுறாங்களா? இப்போ பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதோட இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் என்ன நடந்தாலும் யாருக்குமே எதுவுமே தெரியறதில்ல, ஏன்னா அப்போ ஸ்கேன்லாம் அவைலபிள் கிடையாது. இப்போ வந்துட்டு இப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அதை ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே. இப்போ வந்து கர்ப்பப்பை வீங்கிடுச்சு இல்லை சுருங்கிடுச்சுலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதனால் ஏற்படுது? கர்ப்பப்பை சுருக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலாக சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பிறப்பாடு மாதிரி தான். ஸோ சின்ன யூட்ரஸாகவே இருக்கும். ஸோ உடனே கர்ப்பப்பை வந்து நார்மலாக சுருங்குது, அதாவது நார்மலாக இருக்கிறது அதுக்கப்புறம் சுருங்குது அப்படிங்கிறது மெயினாக நம்ம டிபி இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்லை ஆஷன்மன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ அதனாலேயோ என்ன ஆகுனா கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும். வீக்கம் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில் வந்துட்டு
உள் தசை வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையில் ஒரு தசை உள் இருக்கிற ஒரு தசை வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். எண்டோமெட்ரியம் வந்துட்டு கர்ப்பப்பையை விட்டு வெளியே வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அதுக்கு பேர் அடெனோமைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் யூஸ்வலாக வந்துட்டு கர்ப்பப்பை வீக்கம் அப்படிங்கிறது. எதனால வந்துட்டு இந்த கர்ப்பப்பை வீக்கம் நடக்குது அப்படின்னு சொன்னால், நார்மலாக டெலிவரியே போகுது. ஒரு நார்மல் டெலிவரி ஆகட்டும், இல்லை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதாகட்டும், ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த எண்டோமெட்ரியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு அதுலேருந்து கர்ப்பப்பையை விட்டு அது வெளியில் வளர ஆரம்பிக்குது. ஸோ அப்போக்குள்ளே நார்மலாக என்ன ஆகுனா, நார்மலாக ஒரு யூட்ரஸ் இருக்கிறது கொஞ்சம் பலூன் மாதிரி லைட்டாக வீங்க ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக பலூன் மாதிரி வீங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், நார்மலாக இருக்கிற அந்த யூட்ரஸோட அந்த சுருங்குற தன்மை போயிடும் இல்லையா. ஸோ நார்மலாக ஒரு பலூன் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அப்பல பயங்கர ஒரு பெயின் இருக்கும். சுத்தமாக அவங்களால வலி தாங்கவே முடியாது. நிறைய ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கர்ப்பப்பை வீக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மெயின் ரீசன் வந்து வலி இருக்கிறது, நிறைய ப்ளீடிங் ஆகுறது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன் வந்துடும். ஆமாம். இப்போ கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து பெண்கள் கருவுறகம் அமைக்க காரணமாக அமையுமா? ஆமாங்க. ஏன்னா கர்ப்பப்பையிலேயே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கரு உறுதலையும் பிரச்சனை இருக்கும். கரு உற்றதுக்கு அப்புறமும் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போகும். ஸோ அபார்ஷன் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கர்ப்பப்பையை வந்து பாதுகாப்பாக நல்லா வலிமையாக வச்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாமா? அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு நீங்கள் டாக்டரை அணுகி அந்த எப்படி பண்ணுறது, ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோரை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது? கர்ப்பப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது நம்ம பாடியில் நம்ம நேச்சுராக உருவாகிற ஒரு விஷயம் இல்லை. அது ரொம்ப மோசமாக வீக்காக இருக்குது. சில ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், இல்லை கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதில் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்மளால் ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை ரொம்ப அட்வான்ஸாக போகிறவங்களுக்கு நிறைய ஸ்லிங் ஆப்ரேஷன்லாம் இருக்குது. அதாவது கர்ப்பப்பையில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கயிறை கட்டி நம்ம பெல்விக் ஃப்ளோரில் அப்படி கட்டி வச்சா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் பண்ண முடியும். ஓகே டாக்டர். இப்போ பெண்களுக்கு வந்து இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த கர்ப்பப்பையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இல்லையா. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக தூரம் படுது, இல்லை இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, இல்லை ஒவ்வொரு தடையும் ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது, இல்லை ஒவ்வொரு பீரியட்ஸ்க்கு இடையிலுமே அதிகமாக ப்ளீடிங் ஆகுது, வீட்டுக்கார் கூட சேர்ந்து இருக்கும்போது வலி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். எதையுமே அலட்சியப்படுத்தாமல் கரெக்ட் ஒன்ஸ் சிம்டம்ஸ் வந்துச்சா போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ன சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஆமாம். இப்போ நம்ம உடம்பு நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நம்ம உடம்பு நாம தான் பார்த்துக்கணும். இல்லை இப்போ எல்லாருமே அதுதானே அலட்சியப்படுத்துகிறாங்கல்ல. முக்கியமாக பெண்கள் இந்த ரத்த சோகையாக இருக்கட்டும், கர்ப்பப்பை பிரச்சனைகளாக இருக்கட்டும், ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் உடனடியாக டாக்டரை அணுகி என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வு பெறணும். ஆமாம். எல்லாருக்கும் என்ன வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை நம்ம ஒர்க் போகிற லேடிஸ் ஆகட்டும், என்னன்னா அவங்களுக்கு எல்லா வேலையுமே டபுள் த அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள சுற்றி பார்த்துக்கிறதாகட்டும், இப்போ வேலைக்கு போனால் வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளில போகணும். ஸோ அவங்க அதுலேயே தான் மூழ்கி எப்போதுமே இருப்பாங்க. விழிஞ்சு தனக்கு தானே பார்த்துக்கணுங்கிற அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்காது. இப்போ 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 20 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஸோ அப்படி இல்லாமல் ஸோ நாம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம அடுத்தவங்களை நல்லா பார்த்துக்க முடியுங்கிற ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால சரி செய்ய முடியும். ஆமாம். இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அது அப்சல்யூட்லி நம்மளுக்கு மட்டும்தான் அது போகணும்ல. ஓகே டாக்டர். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ரத்த சோகை, கர்ப்பப்பை பிரச்சனைகள்னு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அவேர்னஸும் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றிங்க.